ஹலோ எவ்ரிவான். ஈஸியா ஹிந்தி கத்துக்கலாம் டே 3 செஷனுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். உங்க ஸ்போக்கன் ஹிந்திய ராக்கெட் வேகத்துல வளர்க்க போற ஒரு சூப்பரான கான்செப்ட் தான் இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம பார்க்க போறோம். வாங்க தயங்காம ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கர்னாரோட பவர், அப்புறம் ஒரு காமன் மிஸ்டேக், தினமும் தேவைப்படுற ஆக்ஷன் வெர்ப்ஸ், பிரசன்ட் டென்ஸ் ரூல்ஸ், அப்புறம் கடைசியா ஒரு குட்டி பிராக்டிஸ் செஷன். பகுதி 1, த பவர் ஆஃப் கர்னா. புதுசா ஹிந்தி கத்துக்கிறவங்களுக்கு இந்த கர்னா அப்படிங்கிற வார்த்தை நிஜமாவே ஒரு மேஜிக் சீட் கோடு மாதிரி தாங்க. அது ஏன் இப்ப பார்க்கலாம். கர்னா அப்படின்னா ஹிந்தியில செய்யறது, அதாவது டு டூ அப்படின்னு அர்த்தம். இதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஒரு சாதாரண நவுன் அல்லது அட்ஜெக்டிவ் கூட இந்த கர்னாவை சேர்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு ஆக்ஷன் வெர்ப் ரெடி ஆயிடும். இங்கிலீஷ் வார்த்தைகளை கலந்து நம்ம சாதாரணமா ஃபோன் கர்னா, ஸ்டார்ட் கர்னான்னு பேசுவோம் இல்லையா, அதே லாஜிக் தான். இது தெரிஞ்சா நீங்க இங்கிலீஷ் வார்த்தைகளே இல்லாம சுத்தமான ஹிந்தி வார்த்தைகளை வச்சு ஈஸியா பேச முடியும். பகுதி 2, அ காமன் பிகினர் மிஸ்டேக். ஹிந்தி கத்துக்க ஆரம்பிக்கிறப்ப எல்லாரும் பண்ற ஒரு சின்ன தப்பு இருக்கு. அது திருத்திக்கிட்டாலே போதும், நீங்களும் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி ரொம்ப இயல்பா பேசலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கர் அப்படிங்கிறது தான் வினைச்சொல் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆக்ஷன் அப்படிங்கிறது அந்த நவுன்ல தான் இருக்கு. உதாரணமா மதத் அப்படின்னா உதவி. அந்த வார்த்தையோட கர்னாவை சேர்க்கும்போது தான் மதத் கர்னா, அதாவது உதவி செய்வது அப்படிங்கிற ஒரு முழு ஆக்ஷன் உருவாகுது. இந்த ஸ்ட்ரக்சர் காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி சூப்பரா மாறுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. பாத் கர்னா அப்படின்னா பேசுவது. இதுவே பாஸ்ட் டென்ஸ்ல பாத் கியா அப்படின்னு மாறிடும், அதாவது பேசினார். பிரசன்ட் கண்டினியூஸ்ல பாத் கர் ரஹா ஹை, பேசிக்கொண்டு இருக்கிறார். பாத்தீங்களா இது எவ்ளோ ஈஸியா வளைஞ்சு கொடுக்குதுன்னு. பகுதி 3, எசென்ஷியல் ஆக்ஷன் வெர்ப்ஸ். சரி, தியோரி பார்த்தது போதும். இப்போ உங்க அன்றாட வாழ்க்கையில ரொம்பவே பயன்படுற ஒரு 10 ஆக்ஷன் வெர்ப்ஸ வரிசையா பார்த்திடலாம். பாத் கர்னா அப்படின்னா பேசுவது. யாத் கர்னா அப்படின்னா நினைவில் வச்சுக்கிறது. மதத் கர்னா அப்படின்னா உதவி செய்வது. இங்க கொடுத்திருக்கிற தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் மீனிங் பிளஸ் அந்த ரோமன் ஹிந்திய நல்லா கவனிச்சு உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸை கவனிங்க, எவ்ளோ கிளியரா விளக்குதுன்னு. மை துமே ரோஸ் யாத் கர்த்தா ஹூம். இதோட அர்த்தம், நான் உன்னை தினமும் நினைக்கிறேன். அந்த யாத் கர்னா அப்படிங்கிற வார்த்தை ரியலா ஒரு வாக்கியத்துல இப்படி பயன்படுதுன்னு இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்த செட் வார்த்தைகளுக்கு போலாம். இன்தசார் கர்னா காத்திருப்பது, கோஷிஷ் கர்னா முயற்சி செய்வது, ஃபேஸ்லா கர்னா முடிவு செய்வது. இது எவ்வளோ லாஜிக்கலா இருக்குன்னு பாருங்களேன். ஒரு சாதாரண நவுன், அதோட கர்னா சிம்பிள். இத பாருங்க, தும் பிர் சே கோஷிஷ் கரோ, அதாவது நீ மீண்டும் முயற்சி செய். ஹிந்தி கத்துக்கிற உங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனலான சென்டென்ஸ் தாங்க. கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும் மீண்டும் மீண்டும் கோஷிஷ் கரோ, கண்டிப்பா நல்லா பேசுவீங்க. அடுத்து கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டான வார்த்தைகள். சஃபர் கர்னா அப்படின்னா பயணம் செய்வது. ஷுரு கர்னா அப்படின்னா தொடங்குவது. இதோட உச்சரிப்பு கொஞ்சம் நல்லா கவனிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசி 2 வார்த்தைகள் உணர்வுகளை சம்பந்தப்பட்டது. பசந்த் கர்னா விரும்புவது, நஃப்ரத் கர்னா வெறுப்பது. சோ டோட்டலா 10 ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை நாம இப்ப கத்துக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாக்கியத்தை பாருங்க. வோ ஜூட் சே நஃப்ரத் கர்த்தா ஹே, அவன் பொய்ய வெறுக்கிறான்னு அர்த்தம். ஒரு ஃபீலிங்ஸு குறிக்கிற வார்த்தையோட கர்னாவை சேர்க்கும் போது எவ்வளவு முழுமையான ஒரு வாக்கியம் ஈஸியா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா. பகுதி 4, பிரசன்ட் டென்ஸ் கிராமர் ரூல்ஸ். வெறும் வார்த்தைகளை மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது இல்லையா, அது ஒரு கரெக்டான சென்டென்ஸா எப்படி மாத்துறதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இதுதாங்க அந்த வாக்கியத்தை உருவாக்குற என்ஜின். கொஞ்சம் நல்லா கவனிங்க. மைன், அதாவது நான் வந்தா கர்த்தா ஹூ இல்லைன்னா கர்த்தி ஹூ அப்படின்னு முடியும். அதுவே தும் வந்தா கர்த்தே ஹோ, ஆப் வந்தா கர்த்தே ஹேன், வோ வந்தா கர்த்தா ஹே. முன்னாடி இருக்கிற ப்ரோனவுனுக்கு ஏத்த மாதிரி கர்னாவோட எண்டிங் எப்படி மாறுதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். பகுதி 5, கான்ஜுகேஷன் பிராக்டிஸ். ஓகே, இவ்ளோ நேரம் நாம பார்த்ததை இப்ப லைவா ஒரு சின்ன பிராக்டிஸ் மூலமா செக் பண்ணி பாத்துடலாமா? லெட்ஸ் டூ திஸ். உங்களுக்கான முதல் கேள்வி. மதத், அதாவது உதவி செய்வது அப்படிங்கிற வார்த்தைய வோ, அவன் அப்படிங்கிற ப்ரோனவுன் கூட சேர்த்து நிகழ்காலத்துல எப்படி சொல்லுவீங்க? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். அது ஆன்சர் இஸ் வோ மதத் கர்த்தா ஹே, அவன் உதவுகிறான். இத கரெக்டா கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா சீரியஸாவே நீங்க செம ஃபாஸ்டா லேர்ன் பண்றீங்கன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். ஓகே, இன்னொரு ரவுண்ட் போலாம். பாத், அதாவது பேசுவது. இந்த வார்த்தைய மைன்,
நான் அப்படிங்கிற ப்ரோனவுன் கூட எப்படி சேர்ப்பீங்க? டக்குன்னு யோசிங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. மைண்ட் பாத் கர்த்தா ஹூம், அதாவது நான் பேசுகிறேன். இதையும் நீங்க சரியா சொல்லிருந்தா இன்னைக்கான கோர் கான்செப்ட் உங்க மனசுல முழுமையா பதிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப அருமை. இப்போ கர்னா பேட்டர்ன்ல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்க. ஸ்போக்கன் ஹிந்தில இது நிஜமாவே ஒரு பெரிய கேம் சேஞ்சர் தாங்க. இந்த லாஜிக்க வச்சு நீங்க இன்னும் எக்கச்சக்கமான புது வேர்ப்ஸ ரொம்ப ஈஸியா உருவாக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க எத்தனை புது வார்த்தைகளை அன்லாக் பண்ண போறீங்கன்னு. தொடர்ந்து இந்த பேட்டர்னை பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஸ்போக்கன் ஹிந்தி லெவல் வேற லெவலுக்கு போகும். சீக்கிரமே அடுத்த செஷன்ல சந்திப்போம்.